அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் ஒழுக்கம் உடைமை அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ திருக்குறளில் ஆஸ் பர் அவர் நியூ சிலபஸ் படி என்ன எத்தனை அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பழைய புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அதிகாரங்கள் வந்து கவர் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த காணொலியில் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 12 அதிகாரங்களை வெளியிலேருந்து சோர்ஸ் எடுத்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே சமயம் இந்த பிடிஎஃப் வந்து கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஷேர் பண்ணுறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க. திருக்குறளில் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் அப்படின்றாங்க. அப்படின்னா அதாவது ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது? ஒழுக்கம்தான். ஆதலால் அவ்வொழுக்கத்தை எதனினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும், உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவர் யார்? திருவள்ளுவர். சொற்பொருள் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓமப்படும் அப்படின்னா காத்தல். ஓமப்படும் அப்படின்றதுக்கான சொற்பொருள் என்னது? காத்தல். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓமப்படும் அப்படின்னா காத்தல். ஒழுக்கம் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா தொழிற்பெயர். இலக்கண குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்றது வந்து தொழிற்பெயர். படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. அடுத்து 2வது திருக்குறள் பாருங்கள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அதாவது எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் அப்படின்றார் திருவள்ளுவர். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சொற்பொருள் பாருங்கள். பரிந்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். பரிந்து அப்படின்றதுக்கான பொருள் என்னது? விரும்பி. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தலும். தேரினும் அப்படின்றது ஆராய்ந்து பார்த்தலும். இலக்கண குறிப்பு காக்க கான்னு முடிஞ்சிருக்கு, அதனால் வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து ஊனு முடிஞ்சிருக்கு, அதனால் வினை எச்சம். பிரித்தெழுதல் பாருங்கள். பிரித்தெழுதல் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஓகேங்களா? பரிந்தோம்பி பரிந்து ப்ளஸ் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து ப்ளஸ் ஓம்பி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரித்தெழுதுக அது பார்த்திங்கன்னா புதிய புத்தகம் பழைய புத்தகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே வந்து இந்த வீடியோ கீழே வந்து லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது 10th ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். புதிய புத்தகத்தில் போட்டாச்சு, பழைய புத்தகத்தில் வந்து 6th வரைக்கும் அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் அப்படின்றாங்க. அதுக்கு பொருள் என்ன பாருங்கள். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் தான் இழிகுடியினர். இங்கே வந்து உயர்குடி தாழ்குடி அப்படின்னு சொல்லி பேசலை. அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் எந்த குடியில் இருந்தாலும் அவர்கள் வந்து என்னது? இழிகுடியினர் அப்படின்னு சொல்கிறார். குடிமை அப்படின்னா உயர்குடி. இழுக்கம் அதாவது ஒழுக்கம் இல்லாதவருக்கு தான் இழுக்கம் அப்படின்னு சொல்கிறார். இழிந்த பிறப்பு பெயரச்சம். ஓகேங்களா? இழிந்த பிறப்பு அப்படின்றது அது பெயரச்சம். மரப்பினு மோத்தே கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்ற கெடும் அப்படின்றார். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும் அப்படின்றார். ஒழுக்கம் குறைந்தால் எதன் சிறப்பு அழிந்து போகும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். குடிப்பிறப்பின் சிறப்பு வந்து அழிந்து போகும் அப்படின்றார். இலக்கண குறிப்பு பாருங்கள். கெடும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொழல் அல் ஈற்று தொழிற்பெயர் அப்படின்றாங்க. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலாக்கண் உயர்வு. அதாவது பொறாமை உடையவனின் செல்வம் நிலைக்காது. யாருடைய செல்வம் நிலைக்காது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பொறாமை உடையவனுடைய செல்வம் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது அப்படின்றார். அதாவது பொறாமை உடையவனுடைய செல்வம் நிலைக்காது, அதுபோல் எது இல்லாதவனின் செல்வம் இருக்காது, அதாவது உயர்வு இருக்காது. அதாவது அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம் அப்படின்னா செல்வம். அழுக்காறு அப்படின்னா என்னது? பொறாமை. ஆக்கம் அப்படின்னா செல்வம். உடையான் ஆண் வினையலனின் பெயர். உடையான் அப்படின்றது வினையலனின் பெயர். ஸோ இந்த அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலாக்கண் உயர்வு. இந்த குறளுடைய அணி என்ன அணி அப்படின்னா ஓமை அணி. ஓகேங்களா? இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த திருக்குறளையே ஒரு 10-15 குறளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அணி என்ன அணி? தற்குறிப்பேற்ற அணி, ஓமை அணி, அதுக்கப்புறம் மற்ற அணிகளை பற்றி கூறியிருந்திருப்பாங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலாக்கண் உயர்வு அப்படின்றது என்ன அணி? ஓமை அணி. ஒழுக்கத்தின் ஒல்கார் உயர்வோர் இழுக்கத்தின் ஏதம்
படுபாக்கறிந்து அப்படின்றார். பாக்கறிந்து அப்படின்றார். அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படின்றார். அதாவது தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை, அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு அறிந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். சொற்பொருள் பாருங்கள். ஒல்கார் விலக மாட்டார். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். ஒல்கார் விலக மாட்டார். உறவோர் மன வலிமை உடையோர். ஏதம் அப்படின்னா குற்றம். உறவோர் இலக்கண குறிப்பு என்னது? உறவோர் அப்படின்னா பொருள் வந்து மன வலிமை உடையோர். ஸோ உறவோர் அப்படின்றது வினை அலனையும் பெயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உறவோர் அப்படின்றது எதை குறிப்பிடுது? வினை அலனையும் பெயர். அடுத்து 7வது குறள் பாருங்கள். ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தாப்பழி. அதாவது ஒழுக்கம் உடையோர் மேன்மை அடைவார், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழிகளை எல்லாம் அடைவார்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தாப்பழி. அதாவது ஒழுக்கம் உடையோர் மேன்மை அடைவார், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழிகளை எல்லாம் அடைவார். சொற்பொருள் எய்துவார் அப்படின்னா அடைவார் அப்படின்ற பொருள். இலக்கண குறிப்பு எய்தாப்பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்தாப்பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவார் பலர்பால் வினைமுற்று. எய்தாப்பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவார் பலர்பால் வினைமுற்று. ஸோ இது வந்து பகுபத உறுப்பிலக்கணம் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8வது குறள் பாருங்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். நல்லொழுக்கம் அப்படின்றது நன்மை என்னும் விதையை பெறுவதற்கான வித்தாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். அதாவது நல்லொழுக்கம் நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை. ஓகேங்களா? தீயொழுக்கம் அப்படின்றது துன்பத்தை விளைவாக தரும் அப்படின்னு சொல்கிறார். இடும்பை அப்படின்னா துன்பம், வித்து அப்படின்னா விதை. ஓகேங்களா? நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்றது என்னது? பண்பு தொகைகள். அது நன்மை ப்ளஸ் ஒழுக்கம், தீமை ப்ளஸ் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். மை என்னமா பிரித்து எழுதும்போது மை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது என்னது? பண்பு தொகை. 9வது குறள் பாருங்கள். ஒழுக்கம் உடையவார் கொள்ளவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். ஒழுக்கம் உடையவார் கொள்ளவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அப்படின்றார். அதாவது நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, நல்லொழுக்கம் உடையோரால் தவறையும் தம் வாயால் எந்த சொற்களை சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படின்னா தீமை தரும் சொற்கள், அதாவது மற்றவர்களுக்கு தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அப்படின்னு சொல்கிறார். ஒல்லவே அப்படின்னா இயலவே. சொலால் தொழிற்பெயர். சொலால் அப்படின்றது தொழிற்பெயர். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? சொலால் அப்படின்றது சொலால் என்னும் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டாங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலக்கற்றும் கல்லா அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலக்கற்றும் கல்லா அறிவிலாதார். அதாவது உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைம் குரூப் 4 கேட்டாங்க. எவ்வளவு தான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். ஓகேங்களா? அதாவது உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். அதாவது உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவிலாதார். உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். உலகம் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா உயர்ந்தோர் அப்படின்றத குறிக்கிறது. ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நட்டல் வாழ்தல். ஒழுகல் அப்படின்னா நட்டல் வாழ்தல். நட்டல் வாழ்தல் அப்படின்னா என்னது? தொழிற்பெயர்கள். ஓகேங்களா? ஒட்டா அப்படின்னா பெயரச்சம் ஆண் வரும். ஓகேங்களா? உலகம் அப்படின்னா உயர்ந்தோர். ஸோ 10 குறளும் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த காணொலியில் அடுத்த அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். நன்றி நண்பர்களே. பாய்.